Hi friends, நாங்கள் யூகே லாஸ்ட் வீடியோவில் AWS அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஒரு வெப்சைட்டில் AWSோட யூசேஜ் இருந்தால் எப்படி இருக்கும், இல்லாமல் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் கிட்டத்தட்ட AWSோட ஒரு ஆர்கிடெக்சரை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கெலிட்டல் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த AWS வித் cloud computing கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வெப்சைட்டோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலாக ஒரு யூசர் கனெக்டட் வித் இன்டர்நெட், இன்டர்நெட்லேருந்து வெப் அட்ரஸ்லேருந்து DNS சர்வரில் கனெக்ட் ஆகும். இந்த வெப் அட்ரஸ் டு DNS சர்வரில் ஒரு சின்ன ஒர்க் நடக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் DNS சர்வர்னா என்ன? DNS சர்வர் அப்படிங்கிறது ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ப்ராக்ஸினா என்ன? ரிவர்ஸ் ப்ராக்ஸினா ஒரு நார்மல் ஒரிஜின் சர்வர், அதாவது நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற வெப்சைட்டோட ஒரு சர்வர் இருக்கும். ஸோ அந்த சர்வருக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் வந்ததுன்னா அந்த ரெக்வஸ்ட்டை டைரெக்டாக அக்செப்ட் பண்ணாமல் இந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி வழியாக ஒரு சின்ன டிட்டர்மினேஷன் பண்ணிக்கும். ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்வஸ்ட் ப்ளஸ் நம்ம கிட்ட இருந்து போக வேண்டிய ரிப்ளே ரெண்டுத்தையுமே இந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி தான் பார்த்துக்கும். ஸோ இந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி DNS சர்வரில் தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட DNS சர்வர் அண்ட் ரிவர்ஸ் ப்ராக்ஸி ரெண்டுமே ஒன்று தான். இந்த DNS சர்வரில் என்ன ஒர்க் ரிவர்ஸ் ப்ராக்ஸி பண்ணுறதுக்கு அப்புறம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி பண்ணுற ரெக்வஸ்ட் அக்செப்ஷன் ஒர்க்கை பண்ணதுக்கப்புறம் தரோவா அந்த ரெக்வஸ்ட்டை செக் பண்ணிடும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் வெப்சைட் ஒரிஜின் சர்வருக்கு DNS சர்வர் டைரெக்டாக நம்மளோட IP அட்ரஸை காட்டாது. இந்த ரிவர்ஸ் ப்ராக்ஸி நம்மளோட வெப்சைட்டை ஒரு VIPயாக தான் காட்டும், அதாவது விர்ச்சுவல் IP அட்ரஸ். இப்போ நம்ம ரிவர்ஸ் ப்ராக்ஸியை பற்றி பார்த்துட்டோம். ரிவர்ஸ் ப்ராக்ஸி DNS சர்வர் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லிட்டோம். ஸோ DNS சர்வர்னா என்ன? டொமைன் நேம் சர்வர். இப்போ அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் எனி அதர் வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு நான் சொன்னல. ஸோ உங்களோட டொமைன் நேமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ www.ukeditsmdu.com அப்படின்னு போடுறோன்னா நம்மளோட சேனல் நேம் தான் வரணும். இருக்கிறதுக்கு தான் இந்த DNS சர்வர். அந்த DNS சர்வருக்குள்ள இருக்கிற ரிவர்ஸ் ப்ராக்ஸி தான் அடுத்த கட்ட வேலையை பார்க்குது. கிளைண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் காட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட சர்வரை VIP சர்வராக தான் காட்டும். ஸோ இந்த IP அட்ரஸ் ஒர்க் எல்லாமே இதிலே அடங்கிடும். ஸோ நம்மளோட அடுத்த வெப்சைட் கனெக்டிவிட்டி லோட் பேலன்ஸருக்கு போகும். ஸோ லோட் பேலன்ஸர் யூசர்ஸ் நிறையா சேர்றப்போ வர டிராஃபிக்கை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி யூசரை வந்து ஸ்டேபிளாகவும் எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் வைக்கிறதுக்கு தான் இந்த லோட் பேலன்ஸர் யூஸ் ஆகுது. இதை தாண்டி சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கப்புறம் RDB ரிலேஷனல் டேட்டாபேஸ், இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். ஃபில்டர் ஆகி கரெக்டான இன்ஃபர்மேஷன் இப்போ யூசர் டேட்டா பேஸில் இருக்கிற ரிலேஷனல் டேட்டா பேஸில் கரெக்டாக நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணிடும் நம்மளோட சர்வரில். இந்த மாதிரி தேவையான டேட்டா பேஸ் என்டிட்டிஸ்லாம் ஒரு நார்மல் வெப்சைட்டில் இருக்கிறது தான். அதை தாண்டி கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணுறீங்க வெப்சைட்டில் அப்படின்றப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி லோட் பேலன்சர்லேருந்து அடுத்த கட்டமாக சர்வருக்கு போகிறப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் நமக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்குமே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் தான். நம்மளோட சர்வரில் போதுமான யூசர்ஸ்க்கான டேட்டா ஸ்பேஸ் இல்லைனா நம்மளோட சர்வரில் சப்போஸ் நம்ம யூசர்ஸ் அதிகமாகி சர்வர்ஸ் முடிய போகுதுன்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆட்டோமேட்டிக்காக அடிஷ்னலாக வர அடுத்த கட்ட யூசர்ஸுக்கு ஓப்பன் பண்ணிவிடும். அதாவது சர்வரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தேர்ட் சர்வர் முடிஞ்சிச்சுன்னா ஃபோர்த் சர்வரை ஓப்பன் பண்ணி விடுற வேலையை ஆட்டோமேட்டிக்காக இதுவே பார்த்துக்கும். இதெல்லாம் கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கிறப்போ பண்ணுறது. இப்போ நம்ம AWS வித் கிளவுட் கம்ப்யூட்டிங் இன் வெப்சைட் இந்த கொலாபரேஷனை பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் AWSக்கு பேமெண்ட் பண்ணால் சர்வர் ஷேரிங் பண்ணுறாங்க. அதில் ஒர்க்கிங் எப்படி அப்படிங்கிற இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி யூசர்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி IP அட்ரஸ், VIP அட்ரஸ். ஸோ அந்த IP அட்ரஸ் யூனிட்டே இந்த AWSல கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலாக ரவுட் 53 அப்படிங்கிற நேம் தான் இந்த AWS பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போல AWSல எந்த மாற்றமும் கிடையாது. லோட் பேலன்ஸரும் அதே லோட் பேலன்சர் தான். அதுக்கப்புறம் சர்வருக்கு போறோம் இல்லையா, அதுல ஒவ்வொரு சர்வர்ஸும் நார்மல் சர்வர் நேம் இல்லாம வேற ஒரு சர்க்குலேஷன்ல கனெக்ட் ஆயிடும். AWS அப்படின்னு பார்க்குறப்போ வெறும் சர்வர் இல்லாமல் EC2 சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் சர்வர். இந்த EC2 சர்வர்ஸ் இருக்கிறதுனால இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் IT ரிசோர்ஸஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, EC2 சர்வர்ஸ் ஒரு சர்க்குலேஷன்ல இருக்கும் சொன்னேன்ல, அந்த சர்க்குலேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா VPC விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஏற்கனவே நம்ம VIP பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். கிளவுடே விர்ச்சுவலாக இருக்கும் வித் RDS ரிலேஷனல் டேட்டா சர்வர். ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபைனல் டெஸ்டினேஷன் வித் டிட்டர்மினேஷன். டேட்டானா
டிட்டர்மைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிலேஷனல் டேட்டா சர்வரில் தான் ஃபைனல் ப்ராசஸ் முடியும். ஸோ லோட் பேலன்சர் பண்ண ரிவர்ஸ் ப்ராக்ஸிலேருந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இந்த EC2 சர்வர்லேருந்து டேரெக்டாக RDSக்கு வந்துடுது. ஸோ இதிலிருந்து எப்பயும் போல் AWS அவங்களோட மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பார்த்துப்பாங்க. ஸோ the ப்ராப்பர்ட்டி ஆஃப் சர்வர்ஸ், அதாவது நம்மளோட யூசேஜ் ஆஃப் சர்வர்ஸ் இங்கே கணக்கே கிடையாது. அதை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளோட காஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ் நம்ம ரெண்ட் கொடுக்கறதுல மட்டும்தான் இருக்குது. அண்ட் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் எவ்வளோ சர்வர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கணக்கே இங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த AWSல ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் இருக்குது. ஸோ பிக் ஸ்கேலிங் இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து சர்வருக்கான பஞ்சமே கிடையாது, டிராஃபிக்கும் கிடையவே கிடையாது. லோட் பேலன்சர் கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் வரப்போகிற டிராஃபிக் இந்த AWSோட ஒர்க்கு தான் மிச்ச டிராஃபிக்லாம் பார்த்துக்கிறது. ஸோ அதை அவங்க பார்த்துப்பாங்க, மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் தான் AWS ஆஃபர் பண்ணுற பேசிக்கான சர்வர்ஸ். ஸோ இதுவே ஒரு முக்கியமான ஆசம் வேல்யூஸ். இதை விட ஒரு பெரிய பங்கு AWS கொடுக்கணுமா என்ன? ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிறோம், இன்டர்நெட்லேருந்து IP அட்ரஸ் அப்படிங்கிறது நார்மல் வெப்சைட்டுக்கு. ஸோ இந்த AWSஐ பொறுத்த வரைக்கும் IP அட்ரஸ் ஃபீல்டை ரவுட் 53 ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ DNS சர்வர்லேருந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி எல்லாமே இந்த ரவுட் 53 நடந்துடும். அதுக்கப்புறம் லோட் பேலன்சருக்கு போகுது. ஸோ அங்கேருந்து EC2 சர்வர்ஸ்க்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அங்கே ஒரு சர்க்குலேஷன் VPC. ஸோ இந்த VIP அண்ட் VPC அதை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த VPC சர்க்குலேஷனில் தான் EC2 சர்வர்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக RDS ரிலேஷனல் டேட்டா சர்வர்ஸ் இதில் வந்து ஃபினிஷ் ஆகுது வித் டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் டேட்டாஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம AWSோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னென்ன கண்ட்ரீஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.